ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். டோக்கன் நம்பர் 33 என்று உரத்த குரல் கேட்டது. நம்ம நம்பர் 36 தானுங்க என தன் கணவரிடம் சந்தேகத்துடன் கேட்டார் சாரதா. ஆமா சாரதா என்றார் சாரதாவின் கணவர் பழனிசாமி. சாரதாவின் அருகிலிருந்த வயதான பெண்மணி சாரதாவிடம், தம்பிக்கு என்ன ஆச்சு, உங்க பிள்ளையா என கேட்டார். உடனே சாரதா, ஆமா என் மகன்தான், பேரு சந்துரு, பிரைவேட் கம்பெனில மெக்கானிக்கா வேலை செய்துட்டு இருந்தான். ஒரு நாள் வேலை செய்யும் போது இரும்பு துகள் கண்ணுக்குள்ள விழுந்துடுச்சு. அத எடுக்க முடியல. நாங்க டாக்டர் சொன்ன மாதிரி குமாரபாளையத்துல இருந்து மதுரா ஹாஸ்பிட்டல் போய் கண்ணுக்கு ஆபரேஷன் செஞ்சுட்டு வந்தோம். ஆனா அந்த கண்ணுல பார்வை வரல. 2 வருஷம் ஆச்சு. பல தடவை ஹாஸ்பிட்டலுக்கு காட்டிட்டோம், ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்போ நல்லா இருந்த பக்கத்து கண்ணும் மங்கிடுச்சு என மிகுந்த வருத்தத்துடன் கூறினார். உடனே அந்த வயதான பெண்மணி, கவலைப்படாதீங்க, இப்ப நீங்க பார்க்க போறது ஸ்பெஷல் டாக்டர், அமெரிக்க நாட்டு டாக்டர், பல சிக்கலான அறுவை சிகிச்சையெல்லாம் சிறப்பா செஞ்சவரு என ஆறுதல் கூறினார். அமெரிக்க டாக்டர் சந்துருவின் கண்களை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு, இனிமே இவருக்கு கண்ணு தெரியாது, எந்த கடினமான வேலையும் செய்ய முடியாது, ஏதோ உட்கார்ந்த நிலையில சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம், இதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது, கடவுள் தான் இவரை காப்பாத்தணும் என்று சொல்லிவிட்டார். டாக்டர், இனிமே என் பிள்ளைக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாரே, வேலைக்கு போக முடியாதே, உன்னை மலையாட்ட நம்பினேனே அத்தா என சாரதா தனது குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரியை வேண்டி அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். அதே நாளில் திருச்சியில் மின்சாரத்துறையில் பணி செய்யும் சாரதாவின் தம்பி சண்முகம் சாரதாவின் வீட்டிற்கு வந்தார். சண்முகம் சாரதாவிடம், அக்கா, மேல்மருவத்தூர் அம்மன் கோயில பத்தி பெருமையா பேசுறாங்க, அங்க போனா பலருக்கும் தீராத வியாதிகள் எல்லாம் தீர்ந்திருக்கான், அங்க அதிசயங்கள் எல்லாம் நடக்குதான் என்று கூறி சாரதாவையும் சந்துருவையும் மேல்மருவத்தூர் அழைத்து சென்றார். அருள்வாக்கில் பங்காரு அம்மா சாரதாவிடம், மகளே, இருமுடி அணிந்து தைப்பூசத்திற்கு குடும்பத்தோடு வா, உன் மகன் கண்ணுக்கு நான் சொல்லும் மருந்துகளை கொடுத்து வா என்று சொல்லி மருந்துகள் சிலவற்றை அருளினார்கள். வீட்டிற்கு திரும்பி சென்ற சாரதா அம்மா அருளியபடி தனது மகன் சந்துருவின் கண்களுக்கு மருந்துகள் கொடுத்து வந்தார். பங்காரு அம்மா கூறியபடி தைப்பூசத்திற்கு குடும்பத்தோடு சென்று இருமுடி செலுத்தினார்கள். ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் பெரும் கருணையினால் சந்துருவின் கண்களுக்கு வெளிச்சம் வந்துவிட்டது. 2 வருடம் வேலை செய்த அதே கம்பெனியிலேயே சந்துருவுக்கு மீண்டும் வேலை கிடைத்து விட்டது. எந்த அமெரிக்க மருத்துவர் உன் மகன் கடினமான வேலை செய்ய முடியாது என்றாரோ, அந்த கடினமான வேலையிலேயே மீண்டும் சேர்ந்து விட்டான். அம்மாவின் அருளால் உடம்பில் தெம்பும் உள்ளத்தில் தைரியமும் கண்கட்கு ஒளியும் கிடைத்தன. சாரதா குடும்பத்தினர் பரம்பொருள் பங்காரு அம்மாவிற்கு தங்களது கோடான கோடி நன்றிகளை ஆனந்த கண்ணீரோடு சமர்ப்பித்தனர். சக்திகளே, பாவங்களை போக்கி வேண்டிய வரமளிக்கும் சக்தி மாலை இருமுடியை அணிந்து ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செலுத்துவோம். இருமுடி தைப்பூச ஜோதி விழாவிற்கு அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுவோம். அம்மாவின் குருவருளையும் திருவருளையும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.